அழகிய திமிருடன் இருவிழி புயல் என தாக்குது. ஒரு முன்னை கொளுத்திய சரவடி உயிருக்குள் கேட்குது. உடைப்பட்ட ஆனை விட்டு நுரை முட்ட புது இளம் பாயுது. நெரிசல நடுவில் கவிதையின் தரிசனம் நீடுது. மறுமுறை அவள் விழி என்னை தொட முதல் முறை வேர்க்கிறேன். மழை தொட வெயில் சுடும் புதுவித அனுபவம் பார்க்கிறேன். கனவெது நிஜமெது ஒரு பதில் தரும்படி கேட்கிறேன். என்னங்க என்னங்க இங்க எங்க போறீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமா? இல்ல திரும்பி பாத்தீங்க அதான் கேட்டேன். நான் ஒன்னும் உங்களை பார்க்கல. போய் சொல்லாதீங்க, நான் பார்த்தேன். மறுபடியும் பஸ்ல ஏறினப்போ உங்க முகத்துல சந்தோஷம் தெரிஞ்சுது. ஊருக்கா? ஆமா, கோயம்புத்தூர். கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர் ஹீரோ பெண்ணுங்க. பார்க்காம இருந்திருக்கலாம். ஊருக்கு புதுசா? ஆமா, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதோடனே தெரியுது. ஆமாங்க, பேர் சிவா, ஊரு ஸ்ரீரங்கம். இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன். அக்கா வீட்டில் தங்கியிருக்கேன். என்னங்க உங்க பேரு? எதுக்கு அதெல்லாம்? பேர் எது கேட்பாங்க, சும்மா கூப்பிடுதான். ஸ்டெல்லா. ஓ, கிறிஸ்டியனா? என்னங்க என்னங்க இன்னும் 2 hours தான் இங்கே இருக்க போறீங்களா? திரும்பி வருவீங்களா இல்லை அங்கேயே இருந்துருவீங்களா? நான் ஒன்றும் கோயம்புத்தூர் போல, என் ஃப்ரெண்டு தான் போறா. அப்படி எங்க போய் சொன்னீங்க? பார்த்த உடனே எல்லா உண்மையும் சொல்லணும்னு என்ன இருக்கு? ஏன் நான் மட்டும் சொல்லியா? பேர் சிவா, ஊர் ஸ்ரீரங்கன்னு. அப்புறம் நீங்க மட்டும் ஏன் போய் சொன்னீங்க? நீங்க பாய்ஸ் பார்த்த உடனே எல்லா உண்மையும் சொல்வீங்க, நாங்களும் சொல்லணும்னு என்ன இருக்கு? ஏய் ஆட்டோ! என்னங்க
இப்படி நட்டத்தில் விட்டு போன என்ன அர்த்தம்? மறுபடியும் எப்போ பார்க்கலாம்? சொல்லுங்க, உங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஏதாவது. ரொம்ப தைரியம் ஜாஸ்தி உங்களுக்கு. ஒரு பொண்ணை பார்த்தீங்க, திரும்பி பார்த்த உடனே பின்னாடியே வந்தீங்க. இப்போ அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் கேட்குறீங்க. அடிதான் வாங்க போறீங்க. ஆமாம் ஆமாம், ஸ்ரீரங்கத்துலேருந்து அடி வாங்க தான் வந்திருக்கோம். சொல்லுங்க. என்னங்க, மறுபடியும் எப்பங்க பார்க்கலாம்? பார்க்கலாம். இங்கே தானே இருக்க போகிறோம், இந்த மெட்ரஸில் தானே இருக்க போகிறோம். அதிர்ஷ்டம் இருந்தால் மீட் பண்ணலாம். போகலாம். அவள் பாட்டுக்கு அதிர்ஷ்டம் தான் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். இவ்வளோ பெரிய மெட்ராஸில் அவளை மறுபடியும் பார்ப்போமா, பார்க்க மாட்டோமா? பார்த்துடலாமா? என்னங்க, உங்க பேரு? ஸ்டெல்லா. ஓ, கிறிஸ்டியனா? என்னங்க? ஹலோ, பேர் ஸ்டெல்லான்னு சொன்னீங்க, மதம் மாறிட்டீங்களா? ஜோ, சும்மா இருங்க. எதுக்கு இப்படி போய் சொன்னீங்க? நீங்கள் பாட்டுக்கு ஸ்டெல்லான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. நான் சர்ச்சாக சுற்றிட்டு இருக்கேன். எதுக்கு இப்படி சுத்தல விடுறீங்க? பேசாம சாமி கும்பிடுங்க. என்னங்க பேரு? எதுக்கு இப்படிலாம்? உங்கள் உண்மையான பேர் தான் என்ன? பிரியா. பிரியாவா? அப்போ ஸ்டெல்லாங்கிறது? அது சும்மா பேருக்கு. என்னங்க, பிரியா தான் உங்கள் உண்மையான பேரா, இல்லை நாளைக்கு பரதாக்கிறதா மாட்டிக்கிட்டு வந்து ஃபாத்திமான்னு சொல்வீங்களா? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுதான் பேரு. நீங்கள் பாட்டுக்கு அதிர்ஷ்டம் தான் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. எனக்கு அதிர்ஷ்டம்லாம் ரொம்ப கம்மிங்க. உங்களை பார்த்து ஒரு வாரம் ஆச்சு, இப்போ தான் பார்க்குறேன். பாருங்க ப்ளீஸ், இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு ஒரு சின்ன க்ளூவாக தாங்களேன். உங்க வயசு பசங்க ரொம்ப பேர் சுத்திட்டு இருப்பாங்க, அந்த ஏரியாவில் வந்து பாருங்க. அட்ரஸ் தான் தர மாட்டீங்க? அரைமுடி தேங்காய் கூட தர மாட்டீங்க? போயிட்டு வாங்க, நானே வச்சுக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஏதோ பண்ணுறேன். சாரிங்க, நிறைய பேர் ஜீன்ஸ் போட்டுருந்தாரு, சரியா தெரியல. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. வரானுங்க பாரு. எக்ஸ்கியூஸ் மீ.
ஹலோ ஹலோ சிஸ்டர், கொஞ்சம் இப்படி வாங்க ப்ளீஸ். ஐயா நீங்கள் சிஸ்டர்ல என்னங்க, நீங்கள் பாட்டுக்கு அதிர்ஷ்டம் தான் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. எனக்கு அதிர்ஷ்டம்லாம் ரொம்ப கம்மிங்க. பாருங்க, நீங்கள் இந்த பக்கமாக போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த பக்கமாக போயிட்டுருக்கேன். அவ்வளோதாங்க நம்ம அதிர்ஷ்டம். அன்றைக்கி நான் உங்களை புக் ஸ்டோரில் பார்த்தேன். ஓப்பன் ஹேர் சுடிதார்லாம் போட்டிருந்தீங்க. பேசலாம் வந்தால் டக்குன்னு போயிட்டீங்க, மாயமாக மறைஞ்சிட்டீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? தெரியணுங்க, ஏதாவது தெரியணும். உங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஏதாவது தெரியணுங்க. மூளை குழம்புதுங்க, ஃபுல் டென்ஷன். படுத்தா தூங்கினா நின்னா நடந்தா நீங்கள் தான் முன்னாடி வரீங்க. ஹலோ சரிக்காதீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் வேதனை? ஹலோ ஏதாவது சொல்லிட்டு போங்க மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன். ரொம்ப தேவைதான். ஐயோ என்னங்க இது, இப்படி பேசாம போனா என்ன அர்த்தம்? இப்படி எல்லாம் பின்னாடி வந்தீங்கன்னா அடிதான் வாங்க போறீங்க. அடிச்சாலும் பரவாயில்லைங்க, கொஞ்சம் 2 நிமிஷம் பேசிட்டு போங்களேன். என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு உங்க அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஏதாவது வேணுங்க. எனக்கு எப்போ பார்க்கணும்னு தோணுதோ அப்போ தரேன். ஏய் சொல்றேன். யார்கிட்ட? அந்த அங்கிள்கிட்ட. நானே சொல்லிக்கிறேன். என்ன சிக்னல் வந்துச்சு, தங்கச்சி இன்னும் கிளம்பாம இருக்கு. என்னடா நீ எங்க அண்ணா ஆளுங்களை அடிச்சுட்டேன்னு செஞ்சுட்டேன்னு சொல்லி ரொம்ப தைரியமா இருக்காத. இனிமே தான் ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க அண்ணா ஆளுங்க என் பின்னாடி யாராவது வராங்கன்னு தெரிஞ்சாலே அடிப்பாங்க, கையெல்லாம் வெட்டிடுவாங்க. அதுவும் இல்லாம நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சா எங்க அண்ணன் சும்மா விட மாட்டான். இது புதுசா இருக்கு. நீ என்ன லவ் பண்றது எனக்கே இப்பதான் தெரியும். உன் அண்ணனுக்கு எப்படி தெரியும்? ஆமாமா, லவ் பண்றேன்னு தெரியாம தான் இத்தனை நாள் பின்னாடி சுத்தினியாக்கும். எல்லாம் ஒரு கூட்டு நம்பிக்கை தான். உன் நம்பிக்கை ஒன்றும் வீண் போகல. இனிமே எப்போ என் பின்னாடி 2 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு நீ என்னை பார்க்கறது, பேசுறது இதெல்லாம் உன்னோட சாமர்த்தியம். நான் காலேஜுக்கு போகிறதில்ல, கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிறதில்ல, எப்படியாவது 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒதுக்கி உன்கிட்ட வந்து பேசுகிறேன். அதுக்குள்ளே எவ்வளோ லவ் பண்ண முடியுமோ லவ் பண்ணிக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஐயோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏய் நில்லு. என்ன நீ பாட்டுக்கு வந்த, பேசின, ஏதோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் கணக்கெல்லாம் சொன்னேன். திடீர்னு புறப்பட்ட என்ன அர்த்தம்? இன்னைக்கு தான் முதல் வாட்டியும் லவ் ஊத்துட்டு இருக்க. இன்னைக்காவது இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் கணக்கெல்லாம் சொல்லாம 1 hour 2 hours ஒதுக்க முடியாதா? ஐயோ, இப்படி எல்லாம் நீ அதிகமா ஆசைப்பட்டனா நாம எப்பவுமே பார்க்க முடியாது, பேச முடியாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் கிளம்புறேன். Visual Basic is one component of the Microsoft Visual Studio. Visual Basic can be started by using the following. Visual Basic.
போலீஸ் ஸ்டேஷன்? வணக்கம் சார். நான் மீனாட்சி காலேஜ் வாசலில் பொட்டி கடை வச்சுருக்கேன் சார். ஆமாம் சார், பேர் கணேசன். இங்கே தினம் 2 பசங்க வந்து நிற்கிறாங்க சார். பொண்ணுங்களாம் பார்க்குறாங்க. ஆமாம், ஜன்னலாக பார்த்து தப்பு தப்பாக சைகெல்லாம் பண்ணுறாங்க சார். ரொம்ப தப்பாக இருக்கிறாங்க. கொஞ்சம் வந்து கவனிங்களேன் சார். இன்னும் கேளுங்களேன். கேட்குறீங்களா சார்? சரி சார், கணேசன் சார். ஆமாம் சார், மீனாட்சி காலேஜ். ஓகே சார், ஓகே. சூப்பரா இருக்குடா. என்ன இதெல்லாம் கலரு அது தெரியுது. எத்தனை நாளா நடக்குது? இது ரொம்ப நாளா தான். ரெகுலராக தான் சார். ஒரு ஜன்னல் ஒரு கதை எடுக்க தெரியக்கூடாத லேடிஸ் காலேஜ் முன்னாடி நின்று சிக்னலா குடிக்கிறீங்க. ஏறுங்கடா வண்டி. சார் தங்கச்சி சார் அது. இதைத்தானே சொல்றீங்க. ஏறுங்கடா வண்டி. வேணாம் சார், விடுங்க சார், அடிக்காதீங்க. ஏத்துனானே வாஸ்கோட ஆளு. சிட்டில எவனை பிடிச்சாலும் இதுதான்டா சொல்றீங்க. சார் விடுங்க சார். எது சார் அடிக்கிறீங்க சார்? அடிக்காதீங்க சார். சார் வேணாம் சார். மேலே கை வைங்க சார். மேலே கை வைங்க சார். எதுக்கு இங்கெல்லாம்? ஏய், உன் கூட ரொம்ப பேச வேண்டியிருக்கு. உள்ள போலாவா? ஐயோ, எங்க அண்ணன் என்ன பாத்துட்டு போறான். ஆமா, உங்க அண்ணன் இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல இங்கே தான் வந்து பாப்பானா? ஆமா, இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல நீ அங்க எங்கன்னு என்ன பாக்கலையா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. சரி, நீ முன்னாடி போ, நான் வரேன். பெரிய தொல்லையா இருக்கும் போல் இருக்க. நீ பாட்டுக்கு டைம் பாம்பு ஃபிக்ஸ் பண்ண மாதிரி 1 நிமிஷம் 2 நிமிஷம்னு சொல்லிட்டு போயிட்டேன். எனக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உன்னை பார்க்காதப்போ என்னென்னமோ பேசணும்னு தோணுது. ஆனால் உன்னை பார்த்தப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுறேன். நான் என்னமோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் 24 மணி நேரமும் உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன். படுத்தா, தூங்குனா, நின்னா, நடந்தா எப்போவுமே நீ தான் முன்னாடி வர. படிக்க முடியல, தூங்க முடியல, உனக்கு ஒன்றும் தெரியல. கனவுல கூட நீ தான் வர. ஒரே தொல்லை. நீ கொடுத்து வச்சவ, உன் கனவுல நான் வரேன். ஆனால் என் கனவுல கூட நீ டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். சார், சாதா இட்லி, ஸ்பெஷல் இட்லி, 14 இட்லி, ரவா இட்லி, சாதா தோசை, மசால் தோசை, நெய் மசால் தோசை, பட்டர் மசால் தோசை, பரோட்டா, சப்பாத்தி, ரொட்டி. இருக்கிறதே கொஞ்சம் நேரம், அதில் பாதி நேரம் நீயே எடுத்துக்கிட்டா எப்படியா? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கொண்டா போ. ஓகே சார். போயா. எங்க அண்ணனை நினைச்சாதான் பயமா இருக்கு. இருக்கிற கொஞ்ச நேரத்துலயும் அண்ணனை பத்தியே பேசிட்டு இருந்தா எப்படி? என்ன பண்றது, நமக்கு அப்படிதான் விதிச்சிருக்கு. ஐயோ, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. ஏய், இப்பதான் ஆர்டர் பண்ணிருக்கோம், இருந்து சாப்பிட்டு போலாம். இல்ல பரவாயில்ல, நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம். மறுபடியும் எப்ப பார்க்கலாம்? பார்க்கலாம். சார், எனக்கு பிடிச்ச ஐட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் சார். எங்க சார் அவங்க? யோ, பில்ல கொண்டாயா. ஓகே சார். என்னாச்சு, பசிக்குதா? எல்லாம் உன்னாலதான். கேட்காம இங்கெல்லாம் கூட்டிட்டு வந்தேன். என் கண்ணாளுங்க வந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறேன்? சரி வா, பயப்படாத, நான் இருக்கேன்ல. சீக்கிரமா வா. ஐயோ, எல்லாரும் வந்திருக்காங்க. மாட்டணும் நல்லா. ஏய், பேசாம இரு. நீயே காட்டி கொடுத்துருவே போல இருக்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? சிவா, போயாச்சு சிவா. போயாச்சுன்னு சொல்றேன்ல. என்னாச்சு சிவா? சிவா, என்னாச்சு? நல்லா மாட்டணும். ஆ? அங்க பாரு. யாரு? மாமா. ஆ? மாமா.
ஐயோ நான் கிளம்புறேன். ஏய் நில்லு நில்லு, நீ எங்கே போகாத சொல்றது. ஏய் சிவா எங்க வந்திருக்கோம்? படம் பார்க்க. என்ன படம்? இந்த படத்துக்கு எல்லா லவ்ஸும் வருவாங்களாம். லவ் படமா? அதெல்லாம் இல்லை, இது நம்ம மாதிரி அண்ணன் பிரச்சனை அப்பா பிரச்சனை உள்ளவங்களுக்கு மீட் பண்ணுறதுக்காக ஒரு இடம். சிட்டிக்கு வெளியே நமக்காகவே கட்டி வச்ச மாதிரி ஒரு தியேட்டர். 2.5 மணி நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. உட்காந்து பேச வேண்டியதெல்லாம் பேசிடலாம். என்ன பேச போற? முக்கியமாக 3 விஷயம் பேசணும். என்ன விஷயம்? உள்ள உட்காந்து பேசலாமே. சிவா நானும் ஒரு விஷயம் சொல்லணும். அப்போ 4 விஷயம் உள்ள உட்காந்து பேசலாம். என்ன சிவா என்ன பேசணும்? அதான் ஒரே குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? இல்லை, நம்ம கல்யாணம் அரேஞ்ச்டு மேரேஜா ரெஜிஸ்டர்ட் மேரேஜா இல்லை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா? அதான் குழப்பம். அதான் தெரிஞ்சுக்கணும். நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியே. நீ சுத்தி வளைச்சு 3 விஷயமா சொன்ன. நான் ஒரே விஷயமா கேக்குறேன். நம்ம கல்யாணம் எப்படி நடக்கும்? அதானே தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. இப்போ நான் சொன்ன 3 விஷயத்தையும் இந்த 3 விரல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். தொடு, ஏதாவது ஒரு விரல தொடு. தொடு. எனக்கு இப்படி ஒரு விரல் 2 விரலும் பிரிச்சு பிடிக்க தெரியல சிவா. மொத்தமா உன் கையை பிடிக்கணும், அவ்வளவுதான் சொல்லுவேன். விட்டுற மாட்டியே? விட்ட அவசரம் விட்டுருவேன். ஐயோ என் கண்ணு. இதுக்குதான் இங்கெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னேன். பேசாம இப்ப பாரு. பயப்படாத, நான் இருக்கேன்ல. மாட்டிக்க போறோம். பயப்படாதுன்னு சொல்றல. ஹலோ ஏய் வேகடா என்னடா தெரியாம ஓடா ஓடா ஓடா